இதெல்லாம் நான் மதுராந்தகத்துக்கு நியர்பையில் இருக்கிற இடத்துல வாங்கலாமா அப்படின்னா 100% நியர்பையில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாம். சரி, இதுல நான் தூரத்துல இதே நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நான் இங்கிருந்து சென்னையிலேருந்து தேடி போய் மதுராந்தகத்துல வாங்குறது பெட்டரா அப்படின்னா நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டேன். நிறைய சிட்டிஸ் அதை விட பெட்டரா இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆனா நான் நியர்பையிலேயே இருக்கிறேன், எனக்கு அது யூஸ்ஃபுல்லா அப்படின்னா மதுராந்தகம் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். இப்போ நான் செங்கல்பட்டுல இருக்கிறேன், நான் போய் பொன்னேரியிலையோ பெரியபாளையத்திலையோ இல்ல வேற எங்கேயாவது நார்த் சைடு பேஸ் பண்ணி வாங்குறேன், அதுக்கு நான் மதுராந்தகம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டா 100% நீங்க மதுராந்தகம் வாங்குறது மட்டும்தான் பெட்டரா இருக்கும். சரி, நான் ஒரு என்ஆர்ஐயா இருக்கிறேன், நான் மதுராந்தகம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டா நீங்க ஒன் ஆஃப் தி ஏரியாவா மதுராந்தகத்தை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்றேன். ஸோ மதுராந்தகத்தை பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த ஏரியா இனி அப்கமிங்ல மிகப்பெரிய ஏரியாவை டெவலப் ஆகும். அப் டு மெட்ரோ ஃபேஸ் 2 வந்து செங்கல்பட்டுல ரீச் ஆகும்போது இதுவும் பெரிய டெவலப்மெண்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். பொதுவாக இடம் எங்க வாங்கி வச்சிருந்தாலுமே இன்னைக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. ஒரு 5 years to 10 years வரை என்னால் இந்த இடத்துல வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா 100% மதுராந்தகம் ஒரு பெரிய ஒரு லேண்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி தரக்கூடிய இடமா மாறும். ஸோ கன்க்ளூஷனாக என்ன சொல்லணும் அப்படின்னா மதுராந்தகத்தில் இன்னைக்கு டிடிசி பிஎம்டி அப்ரூவ்ட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பெரிய இடத்த பிளாக் பண்ணிட முடியுமான்னா கண்டிப்பாக மதுராந்தகத்தில் முடியும். இன்னைக்கு வாங்கி போட்டால் ஒரு பெரிய இடமா 10 வருஷத்தில் மாறுமா அப்படின்னா 100% வாங்கிட முடியும். சார், நான் மதுராந்தகத்துக்கு நியர்பைலேயே இருக்கக்கூடிய ஏரியாஸில் இருக்கிறேன். ஸோ நான் வந்து சவுத்தை பேஸ் பண்ணி இருக்கிறேன், நான் இங்கே சவுத்தில் ஒரு 2-3 இடம் வச்சிருக்கிறேன். ஸோ அங்கே மதுராந்தகத்தில் வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா 100% வாங்கி வச்சுக்கலாம். நான் செங்கல்பட்டு ஏரியாவை சார்ந்தா இருக்குன்னா மதுராந்தகத்தில் 100% வாங்கி வச்சுக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லான இடமானா 100% நாளைக்கு க்ரோத் ஆகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம்.